ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய வியூவர்ஸ், என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்ட உங்கள் அனைவருக்குமே நான் எப்போவுமே கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய எப்பொழுதுமே எனக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க. அதே மாதிரி நானும் உங்களுக்காக எப்போவுமே பிரார்த்தனை பண்ணுவேன். 2020 அது நமக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ பாடங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். நிறையா, அதாவது இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே 2020 நடந்து முடிஞ்சது. எத்தனையோ சிரமங்கள் அனுபவிச்சிருப்போம், எத்தனையோ சந்தோஷங்கள் அனுபவிச்சிருப்போம், எத்தனையோ பேரை வாழ்க்கையில் சந்திச்சிருப்போம், எத்தனையோ பேரை நம்ம இழந்திருப்போம். என்றைக்குமே நம்ம சொல்கிறது ஒரே விஷயம்தான், நல்லதையெல்லாம் எப்போவுமே நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்குவோம், கெட்டதை எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்வோம். அதாவது ஒரு விஷயத்தை எந்த விதமாக வேணாலும் அடுத்தவங்க கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனால் அது சேர்க்கிற ஒரே விதம் அன்பாக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது நான் எப்போவுமே உங்ககிட்ட நான் கேட்டுக்கிட்டது தான். நம்ம சைடில் எவ்வளோ தப்பு இருந்தாலும் நம்மளை எப்படி எல்லோரும் மன்னிக்கிறாங்களோ அதே மாதிரி ஒருத்தர் நமக்கு செய்கிற எல்லா விஷயங்களையுமே நம்மளும் மன்னித்து 2020 நடந்த எல்லா கசப்பான அனுபவங்களையுமே நம்ம மறந்துட்டு சந்தோஷமான அனுபவங்களையும் சந்தோஷமான ஒரு நல்ல நல்ல விஷயங்களையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு 2021 நம்ம பல கனவுகளோடு அடியெடுத்து வைக்கிறோம். இனி வரும் காலகட்டத்தில் எத்தனையோ நம்மளை சுற்றி எத்தனையோ விஷயங்கள் நம்ம கேட்குறோம், எத்தனையோ விஷயங்கள் மனசு கஷ்டப்படுத்துது, எத்தனையோ விஷயங்கள் மனசை சந்தோஷப்படுத்துது. அப்படியெல்லாம் அடுத்தவங்களை புண்படுத்தி, அடுத்தவங்களை காயப்படுத்தி, அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்துட்டு அடுத்தவங்களுக்கு நல்லதாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம மனசுக்குள்ளே பதிய வச்சுக்குவோம். நம்ம கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அதே மாதிரி நிறையா பேருக்கு நான் சாரி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நான் உங்களுக்கு என்னுடைய ரிப்ளை நான் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கலாம். அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி எனக்காக நிறைய பேர் ப்ரே பண்ணுறீங்க, நான் நல்லா இருக்கணுன்ட்டு நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணுறீங்க. அது எல்லாமே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நானும் எத்தனையோ கஷ்டங்களை இந்த 2020 கடந்து வந்திருக்கேன். உங்களுடைய அன்பும் உங்களுடைய கடவுள்கிட்ட எனக்காக நீங்கள் வேண்டிக்கிட்ட பிரார்த்தனையும் இருக்கிற வரைக்கும் எனக்கு எப்போவுமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது எனக்கு ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கை. ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுள்கிட்ட தான் சொல்லுவோம். நமக்காக நாம் வேண்டிக்கிறத விட நமக்காக மற்றவங்க வேண்டிக்கிட்டால் அது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறதே உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அந்த விதத்தில் பார்த்தா உங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளும் தான் எனக்கு சப்போர்ட்டாகவும் இவ்வளோ தூரம் என்னை நீங்கள் எல்லோரும் நினைக்கிற அளவுக்கு கொண்டு விட்டுருக்கு. இதுக்கு மேலே இந்த 2021 எனக்கு எத்தனையோ எண்ணங்கள், சிந்தனைகள், கனவுகள் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே ஈடேறணும்னு நீங்கள் எல்லாமே பிரார்த்தனை பண்ணணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் நல்லா விரிவாக நீங்கள்லாம் எதிர்பார்க்குற மாதிரி, நீங்கள்லாம் கேட்குற மாதிரி, ஏன்னா ஒரு தொழிலை நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு ஹெட் வெயிட்டாக எப்பவுமே இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோம், என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரிஞ்சு நீங்கள் எவ்வளோ பேர் எனக்காக நிறைய ஒவ்வொரு கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கு என்ன அறியாமல் இது இவ்வளோ பெரிய வேலையா, இது இவ்வளோ பெரிய செயலா அப்படிங்கிறத எனக்கு நானே ஆச்சரியமாக நினச்சிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா எனக்கு சாதாரணமாக, அதாவது நான் கடந்து வந்த பாதையில் இவ்வளோ வசதியெல்லாம் கிடையாது. அப்போ நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணும், ஒரு விஷயம் நம்ம அடுத்தவங்ககிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படணும். மனதளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி. நம்ம ஒரு போக்குவரத்தாக இருக்கட்டும், ஒரு இதாக இருக்கட்டும், எதுவுமே எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம். அப்படி கற்றுக்கிட்டு அந்த விஷயம் அப்போ கற்றுக்கும் போது இருந்த கஷ்டம் இப்போ அது இல்லை. ஏன்னா இப்போ நமக்கு நிறைய அனுபவங்கள், மெயினாக பார்த்தா கஸ்டமர்ஸ் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு இதுதான் டிப்ஸு. அவங்க நம்மக்கிட்ட கேட்கும்போது தான் நம்ம அதை அவங்களுக்காக செய்கிறோம். அப்படி செய்யும்போது நம்ம நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்குறோம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இப்போ உங்களுக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணால் எத்தனையோ சேனல், எத்தனையோ விஷயங்கள், எவ்வளோ வேணும்னாலும் நம்ம கற்றுக்கலாம். அப்படி இருக்கிற ஒரு இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்கும்போது இதை நல்ல விதமாகவே நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா எனக்கு கிடைக்காத, நான் செய்ய நினைக்கணும் அப்படின்னு நான் நினச்ச விஷயங்கள் எதுவுமே எனக்கு அந்தந்த நேரத்தில் என்னால் செய்ய முடிஞ்சது கிடையாது. இப்போவே நான் உங்களுக்கு நிறையா தடவை சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோஸ் போடுறேன்னு சொல்லியிருப்பேன், நிறையா உங்களுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இப்போ வரைக்கும் என்னால் செயல்படுத்த முடியல. அது உங்களுக்கே தெரியும். நமக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன்,
இப்போ 2020 நடந்த நிறையா இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும்போது நமக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. கடவுள் வந்து என்னை உயர்த்த கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி, என்னால் முடிஞ்ச இது எல்லாருக்குமே செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் நானும் இருக்கேன். அதனால் எனக்காக பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளை வந்து மேலே கொண்டு வரும். ஏன்னா கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அது வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அதாவது கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாம் கூட ஏதோ ஒரு நேரத்தில் அந்த கடவுளில் நினச்சிருப்பாங்க. ஏன்னா கடவுள் அப்படிங்கிறது நம்மளை மீறிய ஒரு சக்தி அப்படிங்கும்போது அது நம்மளை வழி நடத்துது அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு அதிசயமான ஆச்சரியமான, ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது நம்ம அதை வந்து உணர்ந்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தருணத்தில் நம்ம உணர்ந்திருக்கிறோம். பெண்ணாக இருக்கிற நாம் அநேகம் பேர் என்னுடைய சேனலில் பெண்கள் தான் வந்து நிறையா பார்க்குறீங்க அப்படிங்கிற நம்பிக்கை. ஆண்களும் பார்க்குறீங்க, அவங்களுக்காகவும் நான் வந்து இது சொல்கிறது எல்லாமே அவங்களுக்காக தான். ஆனால் குறிப்பிட்டு பெண்கள் மேலே எனக்கு ஒரு அதிக ஈடுபாடு என்ன அப்படின்னா அவங்களுடைய பொறுமை, அவங்கக்கிட்ட இருக்க உடம்புல. ஏன்னா நான் ஒரு பெண்ணாக இருக்கும்போது தான் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் நம்ம அனுபவிக்கிற எல்லா விஷயங்களும் எல்லா பெண்களுமே அனுபவிக்கிறாங்க. அந்த வலியோடையும் அந்த வேதனையோடையும் அந்த கஷ்டத்தோடையும் தான் அவங்க ஒரு குடும்பத்தை வழி நடத்துகிறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக பெண்களுக்கு எப்போவுமே ஒரு பெருமை இருக்குது. அது வந்து நம்மளை வந்து மரியாதைப்படுத்தணும், நமக்கு மதிப்பு தரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறத விட நம்மளுடைய கடமைகளையும் நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துகிற முறையும் சரியான ஒரு விதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எங்கே போனாலும் நமக்கான மரியாதையும் நமக்கான அந்த மதிப்பும் எப்போவுமே இருக்கும். அதனால் பெண்களாக இருக்க உங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் கேட்குறீங்க மோட்டிவேஷ்னலாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு. எதுக்கு? நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு மோட்டிவேஷ்னல் தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் உங்களுக்கு வருது. முதல் நாள் பார்க்கும்போது நார்மலாக இருக்கீங்க, அன்னைக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது அதை விட வேறு ஒரு பிரச்சனை உங்களை தேடி வரும், அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுவீங்க. இப்படியே ஒவ்வொரு நாளாக நம்ம கடந்து வந்துட்டே தான் இருக்கோம். அப்போ உங்களுக்கே தெரியும் இதையெல்லாம் நம்ம தான் செஞ்சோமா, இதெல்லாம் நம்ம தான் தாண்டி வந்தோமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை நாமே நினச்சிக்கிற அளவுக்கான விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்லேயே நீங்கள் திரும்பி பாருங்கள். இந்த 2020 நினச்சி பாருங்கள், எத்தனை விஷயங்கள் வந்து நம்ம கடந்து வந்திருக்கோம். எல்லாத்தையும் நீங்கள் தான் சாதிச்சிருக்கீங்க. நீங்கள் தான் ஒரு குடும்பத்தை பார்க்குறது, ஒரு குழந்தைங்களை பார்க்குறது, அந்த குழந்தைங்களை வழி நடத்துறது, வீட்டில் உள்ளவங்களை கவனிக்கிறது, இப்படி எல்லா பொறுப்புமே பெண்களுக்கு தான். அதனால் எனக்கு வந்து நானும் ஒரு பெண்ணாக இருக்கிறனால அதை நான் உணர்கிறேன். ஆண்கள் சைடு நான் எந்தவித சஜஷனும் சொல்ல எனக்கு தெரியாது. ஏன்னா நம்மளை சப்போர்ட் பண்ணுறது ஆண்கள், நம்மளை பாதுகாக்கிறது ஆண்கள். நம்ம எப்போவுமே நமக்கு கூட வழித்துணையாக சப்போர்ட்டாக எல்லாருமே நமக்கு இருக்காங்க. ஆனால் ஒரு பெண்ணாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எவ்வளோ பாதிப்பு இருக்கும், எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத நான் அனுபவபூர்வமாக உணர்றனால இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி எப்போவுமே நமக்காக கஷ்டப்பட்டு நமக்காக தியாகம் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக நம்மளை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம நம்மளை பாதுகாத்து கொண்டு வர நம்ம குடும்பத்தில் உள்ள கணவருக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் நீங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இனிமேல் வரும் புத்தாண்டு எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆண்டும் எல்லாருக்கும் ஒவ்வொரு வெற்றி படிகளை தரணும் அப்படின்ட்டு நானும் இறைவனிடம் வேண்டிக்கிறேன். எனக்காக வேண்டிக்கிறேன். உங்களுக்கு நான் மறுபடியும் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.